இப்போது நம்ம பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபி பற்றி பார்க்கலாம். பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபின்னு கேட்டாங்க அப்படின்னா எடுத்த உடனே நம்ம அதை பிரான்ச்சஸ் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும், அடுத்து கன்க்ளூஷன் கொடுக்கணும். இன்ட்ரொடக்ஷன் என்னன்றதை பார்த்துடலாம். இன்ட்ரொடக்ஷன் ஷார்ட்டாக கிறிஸ்பியாக இருந்தால் போதும். ஃபிலாசபின்றது க்ரீக் வேர்டு. அதை ஃபிலோசோஃபியா அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஃபிலோ அப்படின்னா லவ், சோஃபியா அப்படின்னா விஸ்டம். ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது லவ் ஃபார் விஸ்டம். ஃபிலாசபி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா லவ் ஃபார் விஸ்டம். ஃபிலாசபியை பற்றி ஒரு கோட் கொடுத்துடலாம். ஃபிலாசபி இஸ் த மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ். இது ஷார்ட்டாக கிறிஸ்பியாக நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தா போதும். இப்போ நம்ம பிரான்ச்சஸ் என்னன்னு பார்த்துடலாம். Branches of philosophy. First one axiology, second metaphysics, third one epistemology, fourth one logic, fifth one political philosophy. Aesthetic and ethics axiology oda subdivision. Branches mention பண்ணும்போதே அதுக்கு ரிலேட்டடான சிம்பிளான இமேஜஸும் இருக்குது. அது வேணும்னா நீங்கள் மைண்ட் மேப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரான்ச்சஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஆசியாலஜி அப்படின்றது என்னென்னா ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் வேல்யூஸ். வேல்யூஸ்னால் என்ன, அதோட நேச்சர் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம கற்றுக்குறோம், அதை எப்படி நம்ம லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அந்த மாதிரி கற்றுக்கிறது தான் ஆக்சியாலஜி. செகண்ட் ஒன் மெட்டாஃபிசிக்ஸ். மெட்டாஃபிசிக்ஸ் நத்திங் பட் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. நம்ம லைஃப்பில் ரியாலிட்டினா என்ன, அதோட நண்பகத்தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் மெட்டாஃபிசிக்ஸ். தேர்ட் ஒன் எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், எந்த மாதிரி நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் எபிஸ்டமாலஜி. ஃபோர்த் ஒன் லாஜிக். லாஜிக் இஸ் நத்திங் பட் கீ டைமென்ஷன் டு எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜினா என்னன்னு பார்த்தோம், அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ்னு பார்த்தோம். அப்போ லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அது எபிஸ்டமாலஜியோட கீ டைமென்ஷன் அப்படின்றாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வேல்யூஸ் கற்றுட்டு ரியாலிட்டினா என்னன்னு புரிஞ்சுட்டு அதையும் கொண்டு போய் அந்த நாலேஜையும் கொண்டு போய் எப்படி நம்ம இந்த சொசைட்டியில் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுதான் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. பொலிட்டிக்கல் ஃபிலாசபி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்டை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி இந்த சொசைட்டியில் சர்வே ஆகிறது அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். இதுக்கு முன்னாடியே வேல்யூஸ், ரியாலிட்டி, நாலேஜ், லாஜிக் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இது பர்சனல் க்ரோத். இந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபின்றது சொசைட்டியில் நம்ம எப்படி சர்வே பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிறது தான் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. பொலிட்டிக்ஸ் ப்ளஸ் ஃபிலாசபி பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. பொலிட்டிக்கல் ஃபிலாசபி எதை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் அபவுட் நேச்சர், ஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்ஸ். பாலிட்டிக்ஸில் என்னென்ன நேச்சர் இருக்குது, ஸ்கோப் இருக்குது அப்படின்றத கொஸ்டின் பண்ணுறது தான் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. ஆசியாலஜி அப்படின்றது க்ரீக் வேர்ட். ஆசியோ அப்படின்னா வேல்யூ ப்ளஸ் லாகே அப்படின்னா சயின்ஸ். ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது சயின்ஸ் ஆஃப் வேல்யூஸ்னு சொல்கிறாங்க. ஆக்சியாலஜினா ஸ்டடி ஆஃப் வேல்யூஸ்னு பார்த்தோமா, அதில் என்னென்ன கற்றுக்குறோம் அப்படின்னா வேல்யூஸோட நேச்சர் எப்படி இருக்கும், அதோட டைப்ஸ் என்னென்ன, அதோட க்ரைட்டீரியா எப்படி இருந்தால் நம்ம போய் அந்த வேல்யூஸை அட்டைன் பண்ணலாம், அந்த வேல்யூஸை கொண்டு போய் எப்படி ஒரு ஹியூமன்கிட்ட நம்ம பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிறது தான் ஆசியாலஜி. எத்திக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் கண்டக்ட். இப்போ நம்ம கற்றுக்கிற வேல்யூஸ்லாம் கொண்டு போய் எப்படி ஒரு ஹியூமன் இன்டராக்ஷன்லேயோ ஒரு ஹியூமன்கிட்ட நம்ம பேசும்போது பழகும்போது நம்ம அந்த வேல்யூஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஆசியாலஜி அப்படின்றாங்க. ஆசியாலஜி நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா வேல்யூஸ்னால் என்ன, அது எங்கேருந்து வருது, அது எப்படி இந்த ஒரு விஷயம் வேல்யூபிள் இல்லையா, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத டீச் பண்ணுறது தான் ஆசியாலஜி. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு தூண்டி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசியாலஜியை ரெண்டாக பிடிக்கிறாங்க, ஏஸ்தட்டிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ். ஏஸ்தட்டிக் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் பியூட்டி, எத்திக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் கண்டக்ட். ஏஸ்தட்டிக்ன்றது பியூட்டின்றதை எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வேல்யூஸ், குட் வேல்யூஸை மென்ஷன் பண்ணுறாங்க. எத்திக்ஸ் நம்ம கற்றுக்கிட்ட வேல்யூஸை கொண்டு போய் எப்படி ஒரு ஹியூமன்கிட்ட பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எத்திக்ஸ். மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்றதும் க்ரீக் வேர்டு தான். மெட்டா அப்படின்னா பியாண்ட், ஃபிசிக்ஸ் அப்படின்னா நேச்சர். ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது பியாண்ட் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறாங்க. இது மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ரியாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் எதோட டீல் பண்ணுது அப்படின்னா ஒரு திங்ஸ், ஒரு பொருளோட டீல் பண்ணுது. அந்த பொருளோட கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பீயிங் எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, நோயிங். அடுத்த ஐடென்டிட்டி, அது என்னது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு
டைம், கரெக்டான நேரத்தில் ஸ்பேஸ், கரெக்டான இடத்துல அதை செயல்படுத்தினா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத டீச் பண்ணுறது தான் வந்து மெட்டாஃபிசிக்ஸ். மெட்டாஃபிசிக்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, காஸ்மாலஜி, ஆண்டாலஜி. காஸ்மாலஜி அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து எங்கேருந்து உருவாச்சு, அது எப்படி ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து செயல்படுது அப்படின்றது. ஆண்டாலஜி அப்படின்னா இந்த நேச்சரோட இயல்பு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. மெட்டாஃபிசிக்ஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டிமுலேட் பண்ணோன்னா, ரியாலிட்டினா என்ன, காட் இருக்காங்களா, அதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமா, லைஃப்னால் என்ன, டெத்துக்கு அப்புறமும் நமக்கு லைஃப் இருக்கா அப்படின்ற ஒரு ரியாலிட்டியை பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். எபிஸ்டமாலஜியும் க்ரீக் வேர்டு தான். எபிஸ்டமி அப்படின்னா நாலேஜ், லாகி அப்படின்னா சயின்ஸ். எபிஸ்டமாலஜி சேர்த்து சொல்லும்போது சயின்ஸ் ஆஃப் நாலேஜ். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. எபிஸ்டமாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் நாலேஜ். இட் டீல்ஸ் வித் த நேச்சர் ஆஃப் நாலேஜ். நேச்சர் ஆஃப் நாலேஜோட இது வந்து டீல் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. எபிஸ்டமாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் நாலேஜ். அதை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, எம்பிரிக்கல் நாலேஜ், அத்தாரிட்டேரியன் நாலேஜ். எம்பிரிக்கல் நாலேஜ் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ப்ரூவன் நாலேஜ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக கெயின் பண்ணுற நாலேஜ் வந்து எம்பிரிக்கல் நாலேஜ். அத்தாரிட்டேரியன் நாலேஜ் அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை பிலீவ் பண்ணுறது வந்து அத்தாரிட்டேரியன் நாலேஜ். எபிஸ்டமாலஜி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா, நாலேஜ்னால் என்ன, நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட ஒப்பீனியனும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அது உண்மையாக பொய்யா, ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக பொய்யா நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, என்னென்ன சோர்ஸஸ் ஆஃப் நாலேஜ் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எபிஸ்டமாலஜி. அதை படித்தோம் அப்படின்னா நம்ம நாலேஜ் பற்றி கெயின் பண்ணிக்கலாம். The word logic is also derived from the Greek word. Logic is the key dimension to epistemology. அது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. லாஜிக்னால் இந்த ரீசனிங்காக திங்க் பண்ணுறது, லாஜிக்கலாக யோசிங்க, டிஸ்கோஸாக யோசிங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து லாஜிக். லாஜிக்கை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க, டிடக்டிவ், இண்டக்டிவ். டிடக்டிவ் அப்படின்னா ஜென்ரல் விஷயத்துலேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன்று யோசிக்கிறது வந்து டிடக்டிவ் நாலேஜ். இண்டக்டிவ் லாஜிக் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்லேருந்து ஜென்ரலாக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறது வந்து இண்டக்டிவ் லாஜிக். இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ காமனாக ஆக்சியாலஜி, மெட்டாஃபிசிக்ஸ், எபிஸ்டமாலஜிக்கு இருக்கிற திங்ஸ் என்னென்ன காமனானது இருக்குது அப்படின்னா, ஆக்சியாலஜி வந்து என்ன அனலைஸ் பண்ணும் அப்படின்னா ஐடியல்ஸ், ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் லைஃப்பை வந்து அனலைஸ் பண்ணும். அது அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஆக்சியாலஜி என்ன அப்படின்னா ஹியூமன் லைஃப் தான். அதில் டூவபிள் என்ன ஆக்ஷன் இருக்கும், அன்டூவபிள் ஆக்ஷன் என்னென்ன அப்படின்றத பிரித்து நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறது, இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறது வந்து ஆக்சியாலஜி. மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிலாசபியில் நேச்சர் எப்படி இருக்கும், ஒரு நேச்சரோட இயல்பு வந்து எப்படி இருக்கும், அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நமக்கு டீச் பண்ணுறது வந்து மெட்டாஃபிசிக்ஸ். இதே எதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரியேஷன் அண்ட் க்ரியேட்டர். நம்ம எப்படி க்ரியேஷன், யார் க்ரியேட் பண்ணுறாங்க, அது எப்படி க்ரியேட் ஆகுது, அதோட இயல்பு எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்கிறது வந்து மெட்டாஃபிசிக்ஸ். அது எதோட டீல் பண்ணும் அப்படின்னா சோல் அண்ட் காட், நம்மளோட உயிரோடையும் காடோடையும் வந்து டீல் பண்ணும். அடுத்து லைஃப், டெத், ரியல் அண்ட் பியூட்டி, இந்த விஷயத்தெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து மெட்டாஃபிசிக்ஸ். எபிஸ்டமாலஜி எதை அனலைஸ் பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் நாலேஜ், லிமிட் ஆஃப் நாலேஜ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும், அடுத்து எந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து அத்தன்டிசிட்டி ஆஃப் நாலேஜ், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது வந்து எபிஸ்டமாலஜி. அத்தன்டிசிட்டி அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா நம்பகத்தன்மை, நாலேஜோட நம்பகத்தன்மையை வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து எபிஸ்டமாலஜி. கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஃபிலாசபி வந்து எஜுகேஷனோட பேக் போன். அது வந்து இந்த எஜுகேஷனோட பர்பஸ் என்ன, மெத்தட் எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு கைட் பண்ணுறது வந்து ஃபிலாசபி. ஜான் டூவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா எஜுகேஷன்றது வந்து நாட் ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப்பை வந்து எப்படி வாழ்கிறதுன்றதை ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது, எஜுகேஷன் தான் லைஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தழுவி வந்து எஜுகேஷன்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். எம்ப்ரேசிங் அப்படின்னா இதை அந்த கோட்ஸை வந்து தழுவுதல் அப்படின்னு அர்த்தம். அதை தழுவி எஜுகேஷன்றது வந்து நமக்கு
எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளை ஷேப் பண்ணுது. ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்மளை ஷேப் பண்ணி கொடுக்குது. ஃபோஸ்டர் அப்படின்னா வளர்த்து எடுத்து விடும். என்ன நம்மள்ட்ட வளர்த்து எடுத்து விடுது அப்படின்னா, ஒரு க்ரோத்தும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 2 விஷயத்தையும் நம்மக்கிட்ட வந்து வளர்த்து எடுத்து விடுறது தான் வந்து ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபின்னு கேட்டால் இந்த இது எழுதுனா போதும். இந்த இதை அப்படியே எழுதினாலே போதும். 5 மார்க் கேட்டாங்கன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக எழுதிக்கோங்க. 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக அப்படியே எழுதுனீங்கன்னா போதும். தேங்க்யூ.